நாடு பூரா. வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்கே வந்து ஒரு எங்கே போகிறோம், ஒரு vlog வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். வெல்கம் பேக். நாங்கள் வந்து ரொம்ப ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப மாசமா வந்து நாங்கள் வந்து வரல. கரெக்டு தான். நாங்கள் வந்து அதனால நாங்கள் வந்து ரொம்ப மோசம். இப்போதான் எல்லாரும் திருப்பி எல்லாம் கேங்காக சேர்ந்து எல்லாரும் வந்து திருப்பி வந்து நாங்கள் தொண்டாமுத்தூர் போயிட்டு இருக்கோம். தொண்டாமுத்தூர்ல எங்கள் ஃப்ரெண்டோட ஒரு தோட்டம் இருக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து நாங்களே பிரியாணி செஞ்சு அங்கே சாப்பிட்டு, அதுவும் விறகடுப்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு ஒரு vlog-ஆ போடலான்னு ஒரு ஐடியா. ஃப்ரான்சிஸ் பேக் டு கோவை பிரதர்ஸ். அதே மாதிரி தளபதி எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல தட்டி விட்டு போங்க. பெல் பட்டனை டிங்னு தட்டி விடுங்க. சிக்கன் அரிசி ஆயில் வாங்குடா சாமி. எல்லாமே ஏண்டா நேச்சர்ல உங்க அப்படியே வில்லேஜ் ஸ்டைல்ல குக்கிங் பண்ணி நீங்க இன்னி வாட் இஸ் டைம் நவ 3-4 ஆமா 6 o'clock. 1 மணி நேரத்துல சமைச்சிரணும், 1 மணி நேரத்துல சாப்பிட்டுறணும், 1 மணி நேரத்துல குடிச்சல கிளம்பி வரோம். இது வந்து இது யாரும் தெரியல, இதுதான் ஏகே ஒரு black dragon. ஏகே ஒரு ரெட் டிராகன் ஜி. CBE, you know me, I'm a small town boy with some big old dreams. பரிசு வந்து எனக்கு நான் மாசு கொடி பறக்க போது எங்க பாரு சத்த போட்டு போயிட்டு அங்க யாரு பட்டாசு வெடிக்க போது. பிரியாணி மசாலே போடாம வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு 6 மணிக்கு மேல யானை வந்துரும். வெல்கம் டு கோவை பிரதர்ஸ் 2.0. வெல்கம் டு கோவை பிரதர்ஸ் 2.0. வெல்கம் டு கோவை பிரதர்ஸ் 2.0. நம்ம கோவை பிரதர்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் இப்படி தட்டி விடுங்க. அட்வென்ச்சர் ட்ரிப். உனக்கெனவே முதல் பிறந்தே வெள்ளிங்கிரியோட 7வது மலை சிவன் பாக்குறது, அதுக்கு அந்த சைடு இருக்கும். ப்ரோ 2 4 7 அந்த சைடு வரும் ப்ரோ. 6வது மலை பிளாட். சரி வாங்கடா எல்லாம் பிரியாணி சமைக்க போலாம். டேய் மணி இப்போ 4:30 ஆயிருச்சு. गाइस இப்போ நாங்க வந்து இந்த வழியில தான் போறோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் தான். பிரைவேட் ஏரியா. ஈவினிங் அனிமல்ஸோட சேசிங்ஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 45 to 50 மினிட்ஸ் நம்ம இதுல ட்ரெக்கிங் பண்ணணும். பாம்பு கிம்புல இருக்குமா? இருக்கும் ஜி. गाइस இப்போதான் 30 மினிட்ஸ் முடிஞ்சு வந்திருக்கோம். இன்னொரு 15 மினிட்ஸ் நம்ம சைட் ரீச் ஆயிருவோம். வெயிட் பண்ணுங்க. சைட்டாவா? ஆமா சைட்டுக்கு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் இங்க வந்த 1 hour 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இங்க ரீச் ஆகிறதுக்கு, பார்க்கிங்ல இருந்து இங்க வரதுக்கு. சாரி சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதெல்லாம் தண்ணியா தான் இருந்துச்சு. இல்ல எங்க போய் குளிக்கிறது? நம்ம குளிக்க முடியாது, அதான் சமைச்சிடலாம். எங்க போறோம்? இங்கதான் நாங்க பிரியாணி சமைக்க போறோம் இந்த இடத்துல. டேய் அங்க வரு, பங்கு வரு. டேய் யாரோ வாங்கடா. டேய் அப்படி வாங்கடா. டேய் இப்படி வந்துடா, உளுந்துரு. ஜம்ப் அடிங்கடா. டேய் எல்லாம் ஜம்ப். நெட்ல ஒரு ஆளமா இருக்குமா? அப்படி இருந்து நீ அந்த வெங்காயத்தை வெட்டவே இல்லடா. அப்ப நீ நான் யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கடா பாய். இன்னைக்கு ஒரு புடி. நான் ஆண்ட்ரூனா எடுத்துட்டு வா, அப்படியே இது பண்ணி. அடுத்து என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? சூறாவா? இந்த கண்ணாடி மட்டும் பிடிங்களே, இந்த கண்ணாடி மட்டும் பிடிங்களே சார். சைட்ல இருந்து கொக்கரக்கோல்ல இருந்து ஒரு இந்திக்காரனை கூட்டு வந்துட்டோம். டேய் வந்துருச்சா? டேய் இன்னொன்னு வேற வந்திருக்கான். அவன் தம்பிக்காரன் சண்டைக்கு வந்திருக்கான்டா. டேய் டேய் ஏகே எடுத்துட்டு போறான்டா. ஏய் அக்வாரு உன் கையை பிடிக்க வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வஉசில இந்த விலங்குகள் பாதுகாப்புல இவர்தான் இருந்தாரு. டேய் ஒரே நிமிஷம் இருடா. உடைச்சிரலாம். கொழுந்து விட்டு எரியுது, அடுப்பு ரெடி ஆயிருச்சு, அவ்வளவுதான்.
சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமையல் வேலை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் புகையவே போட்டுட்டு இருக்காதீங்கண்ணா. வரல, நான் தான் கோவை பிரதர்ஸ்ல புதுசா ஜாயின் ஆயிருக்கேன். இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா, டானுக்கலாம் டான். பாருங்க, துண்ணூறு அப்பி இருக்காரு. இது எதுக்குன்னா சட்டி வந்து கறி பிடிக்க கூடாதாமா, கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காமா. எல்லாத்தையும் நம்மளோட செஃப் தாமுவோடது தான். தாமுடா பங்குடா இவன். அசிஸ்டன்ட் செஃப், மெயின் செஃப் இங்க இருக்கறாப்ல பூமா டி-ஷர்ட்டோட. இப்போ வந்து பல்கீஸ் பிரியாணி செய்ய போறோம் சார். பல்கீஸ் பிரியாணி இங்க வரணும் சார். குக் இவர் தாங்க, தாமு தம்பி. ஓகே, செஃப் தாமு தம்பி. காத்தடிச்சு எப்படியோ நெருப்பு வர வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க தலை ஏகே நந்தா. ஆரம்பிச்சாச்சு, மங்களகரமா நல்ல நெல்ல ஆரம்பிக்கிறோம். நெய் ஊத்துறாரு உதயகிருஷ்ணா, அசல் நெய். சம்பிரதாயத்துக்கு ஃபர்ஸ்ட் கடுகு தான் போடணும். சட்டி ஒரு கோணலா இருக்கு. அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே பாடுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாத்தையும் ஓரளவு செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தான் காஞ்சிருக்கு. சரி, பேலன்ஸ் போடுறோம். 300 ரீச் ஆச்சு. இது 1.5 GB நெட்டு. ஒரு டைலாக் மட்டும் டேய், அது உள்ள தள்ளுறா. டேய், ஒரு கட்டை வச்சு உள்ள தள்ளுறா அது எல்லாத்தையும். இப்போ நெருப்பு அதிகமாக வந்துருச்சு. 8 மணி சாப்பாடு சாப்பிடலாம்ல. நாயகன் மீண்டும் வரார். வாங்க வாங்க, வணக்கம். நான் வாங்க வாங்க, உங்களை கோவை பிரதர்ஸ் இன்வைட் பண்றோம்னா. நான் இவர் தான் பாலண்ணன், இவர் வந்து விஜய் அண்ணன். நான் கோவை பிரதர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்கண்ணா. சரிங்களா? ஓகேண்ணா. எப்படியோ வெங்காயம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு. போடுங்க போடுங்க போடுங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகா போட போறோம். அப்படியே போட்டுடுறா, லேட்டோட போடுங்க. அப்பா சூப்பர் சூப்பர். இந்த சவுண்டுக்காக தான், இந்த சவுண்டுக்கு தான் நான் அடிமை. தக்காளி வெங்காயத்தை வணக்கியாச்சு. ஆனால் அரிசி ஊற வைக்கலன்னா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு. இல்லை ஒரு 2 நிமிஷம். இஞ்சி பூண்டு விழுது போடுறாங்க, பார்த்துக்கோங்க. உண்மையான சமைக்க தெரியுமாடா உங்களுக்குலாம்? ஏன் மஞ்சள் கலர் இருக்குன்னா இது நாட்டுக்கோழி. மஞ்சள் போட்டிருக்கோம். நாட்டுக்கோழி ஆயுர்வேதிக் முறையில் நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம். பயந்துட்டோம்டா டே அண்டாடே. டேய் பத்தவேடா நெருப்பு. ஏங்க நெருப்பு ஏகப்பட்ட நெருப்பு இருக்குங்க. மசாலா கடைசியில் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அரிசி இருக்காதாமா. என்னடா எப்படியும் கிரேவியா சாப்பிட்டு போயிடலாம். ஏகேன செய்யற பிரியாணி வெறும் மிளகாத்தூள் மட்டுமே, பிரியாணி மசாலே போடாம வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். இப்ப அடுத்து சிக்கனு போட்டாச்சு. இப்ப அடுத்து பல்கீஸ் பிரியாணி. மஞ்சத்தூள் மட்டும் மறந்து வச்சுட்டோம். இப்ப மஞ்சத்தூள் இருக்க போயிட்டு இருக்கோம். நான் இந்த பக்கம் வருதுண்ணா. அது பாத்துக்கலாம்டா. வரட்டும்டா அந்த பக்கம். குண்டா கவர போகுது ஃப்ரெண்ட்ஸ். போதும். பாருங்க, இப்ப கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்த தடவை பிரியாணி செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செய்யுங்க. ஃபுல்லா ஒன்றும் போடலைங்க. 12 ரூபா மசாலால ஃபுல்லா போடல. ஏங்க சட்டி சாச்சிட்டீங்க? சட்டி சாச்சிருந்துச்சுங்க. சட்டி சாஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ இந்த 2 கை போடலாமா? இது புடிங்க. டேய் விடாதீங்கனா சொன்னேன். சட்டி சாஞ்சிருச்சு. சட்டி கரித்துணி கொடுங்கப்பா. சட்டி சாஞ்சிருச்சு. டேய் டீசல கழட்டா. பத்தாது. இத வச்சு தண்ணி ஊத்தணும். இது நல்லா கிண்டி தண்ணி ஊத்துங்க. தயிர் விடுங்க, வடப்பயிர போகுது.
ஏய் வேணா சொன்ன கேளுடா அவர் சொல்லிட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் சட்டி நேரா வைங்க. ஒரு சைடு மட்டும் வெந்து ஒரு சைடு வேகாம போயிரும் பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு, 2 டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு, 3 டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு, 3.25 டம்ளர் ஆயிருச்சுங்க. 7 டம்ளர் தண்ணி ஊத்தணும்னு சொல்லி செஃப் சொல்றாரு. எவ்வளவு 4 டம்ளர் ஆயிருச்சு, 4 5 6 ஆயிருச்சு, 7 ஆயிருச்சுங்க. போதும். லைட்டா கை காட்டு திலீப். எப்படியோ லைட்டா கை கோவை காட்டு. பிரதர்ஸ் கை ஒரு காட்டுங்க. 1.5 மாசமா வீடியோ போடாததுக்கு சாரி மன்னிச்சுங்க. எல்லாரும் கொஞ்சம் பிஸியான வேலையில இருந்தோம், அதனால ஒரு 1.5 மாசம் வீடியோ வரல. இப்போ வந்தோடனே உங்களுக்கு மங்களகரமாக சாப்பாடு வந்துருச்சு. யானை வந்துச்சுன்னா பையன் இவன் தாங்க. இருந்தா இப்ப இருந்தா செருப்பு யானை வந்து இங்கே விட்டுட்டு போனோம். அடக்கமா பண்ணிட்டேன் நான். பார்த்து பத்திரமா இங்கே இரு, அடுத்த ஸ்பாட்ல வந்து எடுத்துக்கிறேன். செருப்பு இப்படி திருப்பி யானை நம்ம இந்த பக்கம் போயிருக்கோம் வச்சு ஏமாந்துரும், நம்ம இப்படி ஓடிடலாம். ஒண்ணு இல்ல நீ ஏங்க வந்துச்சுன்னா எப்படிங்க தப்பிக்கிறது? வட்டமா மூச்சுடாம இருந்தா போதுமா? அவ்வளவுதான். இப்ப ஒத்த யானை வந்தா வெடப்பு. இன்னைக்கு ஒரு வெடி இருக்கு யானை வந்தா. அவங்க டைமிங் யாருங்க மேல இலையை போட்டது? பாத்துறோம் பிரியாணி ஓரளவுக்கு ஆயிடுச்சு. விறகு எல்லாத்தையும் எடுத்துருங்கடா. நான் என்ன தூக்குன பேசாம பிரியாணி தூக்கிடுனா? அப்படி தூக்க கூடாது. எங்க பிரான்ஸ் அடியிலயும் வேணும் மேலேயும் இறங்கணும், அப்பதான் தம்மு. நான் இதை எடுக்கலாமா? இந்த பனியன் வேணுமாண்ணா? என்ன ஒண்ணு தூக்கணுமா? பாத்துறான் ப்ரோ. நான் கை சூடா இருப்பேண்ணா. வச்சிரு, அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சிரு. அப்படியே கீழே வச்சிரு. விறகு எல்லாம் எடு. சொல்லலாம். பரவாயில்ல டே, கிரேட்ரா டே. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. மெசேஜ் எல்லாம் கை தருங்க. ஏய் கை தட்டினா யானை வருமாமா. டேய் ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்க கூடாதுடா. என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அவ்வளவுதான். வந்து கவர்ஸ்ல இருக்கு. கவர்ஸ்ல வந்து பிளாஸ்டிக் வந்து ஹர்ட் பண்ணிரும். அதாவது சொல்ல போனா பிளாஸ்டிக்னு சொல்லுங்க, கவர்ஸ்னு சொல்லாதீங்க. போதும், அவ்வளவு போதும். அப்படியே எடு. தம் பிரியாணி மண்ணோட போட்டான் பாரு. டேய் நீ ஏடா பிரியாணி எடுத்து சாப்பிட்டு இருக்க? பீஸா வந்திருக்கா? சூப்பரா இருக்கா? இதை வைக்கணும், அது மேல வைக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. டேய் பாய்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க. டேய் சுத்தி பார்த்துட்டே இருங்கடா எல்லாரும். இது ஹைதராபாத் பிரியாணி இல்ல. அழகா வந்திருக்கு. இங்க பாருங்க ஜி. அவ்வளவுதான். திலீப் ஏன்டா பயப்படுற? இப்போ பிரியாணி வந்து இங்க சாப்பிட முடியாது. 6 மணிக்கு மேல யானை வந்துரும். ஆமாடா, அதனால தான்டா எடுத்துட்டு மேல போய் சாப்பிடுறோம் இப்போ. டேய் மாறி ஹெல்ப் பண்ணுங்கடாங்க. கை மாத்தி புடிங்க, வேற யானை புடிங்க போய். ஏய் பார்த்து வாங்கடா பைஸ். சீல்டு வச்சிருக்கா பாரு ஏகே. டேய் பிரியாணி இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். ஏய் யாரு அது? யாரு அது? ஓகே, ஒரு வழியா அந்த ஸ்பாட்ல இருந்து வந்தாச்சுடா. ஆமா எல்லாரும் சேஃப்டா. இனி யானை வராது. உயிர் படைத்திட்டோம், ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம். யாரையும் காப்பாற்ற வேண்டாம் இன்னைக்கு. ஏகே நம்ம வந்தாச்சு. சொல்றா. ஒரு வழியா முடிச்சிட்டோம் வெற்றிகரமா. இங்கே எல்லாம் சாப்பிட்டுலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும். ஓகே எல்லாரும் தட்டுக்கணும். இங்க ஒரு தட்டு சாப்பிடுங்க எல்லாரும். பீஸோட போடுறா. பீஸோட போடுறாங்க. எங்க போடுறா? அவருக்கு ஒரு கரண்ட் இப்படியே பங்கு போட்டு கூட அவருக்கு. நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்ட தட்டு பீஸ் போட்டு பாப்பான சங்கம் போடுறேன். ஓகே டேய் பீஸ் வரலடா. டேய் ஏகே உனக்குடா.